இங்க ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருக்க புலி மேல கல் எடுத்து எறியறான். அந்த புலியும் எந்திரிச்சு இப்ப இவனை பார்த்து உரும்பிக்கிட்டு இருக்கு. அப்ப அவன் திரும்பவும் இன்னொரு கல் எடுத்து அந்த டைகருடைய தலை மேலேயே அடிக்கிறான். அப்ப இத பார்த்த ஒரு லேடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கவும் அதுக்கு பதில் சொல்ல முடியாம இவன் அங்க இருந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது வெளியே இருந்து பயங்கரமா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. வெளியே போய் பார்த்தா மக்கள் எல்லாரும் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. அவங்களுடைய பசங்க எங்க போனாங்க அப்படின்னு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி புலி உரும்பக்கூடிய சத்தம் கேக்குது. அப்படியே அவன் திரும்பி பாக்குறான். அங்க ஒரு புலி நடந்து வந்துட்டு இருக்கு. இவனை பார்த்து பயந்து போன இவன் நகராம அப்படியே அவனுடைய போனை மெதுவா எடுத்து 911க்கு கால் பண்றான். போன்ல பேசின அந்த லேடி பயப்படாம அங்கேயே இருங்க, ஜூ ரெஸ்கியூ டீம் வந்துகிட்டே இருக்காங்கன்னு. ஆனா அந்த புலிக்கு இவன் தான் நம்மள அடிச்சான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை துரத்த ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்துல ரெஸ்கியூ டீம் அந்த டைகரை பிடிச்சிடுறாங்க. ஆனா இவரை உயிரோட காப்பாற்ற முடியல. அந்த புலி எப்படி தப்பிச்சது அப்படிங்கறத சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க.